நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இந்த பேஸ் எங்கேயும் வராது. வேலூர் போனா மெட்ராஸ் போனாலும் சரி, ஆம்பூர் போனாலும் சரி. இது பாடி பீஸ், இது லெக் பீஸ், இது கவாப். இந்த மாதிரி நீங்க ஒரு நான்வெஜ் லெக் பீஸ் சாப்பிடணும், இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ராணிப்பேட்டையிலே 25 இயர்ஸா நடத்திட்டு இருக்க தாஜ் தந்தூரிக்கு தான் வந்திருக்கோம். இங்க 25 இயர்ஸா நடத்திட்டு இருக்காங்க. டேஸ்ட் வைஸ் அவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வரோம். எப்படி எல்லாம் டேஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஆனா கிடையாது அண்ணே, ஒரு லெக் பீஸ் சாப்பிட கொடுக்குறீங்களா? கொடுத்துடலாம். இது பாடி பீஸ், இது லெக் பீஸ், இது கவாப், இது போன்லெஸ் சொல்லுவாங்க. மூணுமே ஒரே ரேட் தான். நீங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. 8 வருஷம் 9 வருஷம் நம்ம கடைக்கு. நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இந்த பேஸ்ட் எங்கேயும் வராது. மற்ற இடத்துல சாப்பிடுற சிக்கன் தந்தூரி இந்த ஸ்மோக்னஸ் கொடுப்பாங்க. இந்த ஸ்மோக்னஸ் வேற இடத்துல வர்றதில்ல. வேலூர் போனா மெட்ராஸ் போனாலும் சரி, ஆம்பூர் போனாலும் சரி, நீங்க வந்து அட்டன் பண்ணாலும் போறது இல்ல. பிரைஸ் பெஸ்ட் பிரைஸ், சீப் அண்ட் பெஸ்ட். இந்த பீஸ் நீங்க இதே போய் வேற ஹோட்டல் சாப்பிட்டீங்கன்னா 150 ரூபாய். நீங்க ப்ரிப்பரேஷன் உடனே போய் செஞ்சுட்டே கொடுக்குறது இல்ல. காலையில் ரெடி பண்ணி வச்சாங்கன்னா சாயந்தரம் கடை. சாயந்தரம் 4 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா 8-9 மணிக்கு க்ளோஸ். அதுக்கு மேல கிடைக்கிறது இல்லை. एंड वेरी क्रिस्पी और वेरी जूसी है. जब भी मैं इधर से पास होता हूँ तो खा के जाता हूँ. இங்க வந்து எங்க ஆளுங்க எல்லாருக்கும் சிக்கன்ல இருந்து தந்தூரில இருந்து சேட்டா போட நிறைய வாங்கி கொடுப்பேன் எல்லாருக்குமே. சாப்பிடறதுக்கு குத்துறங்க. அவர் ஓஞ்சி போட்டாரு, சும்மா கட்டி கிடக்குற. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கடையில அந்த காஞ்சிபுரத்துல சொல்ற மாதிரி ஒரு லெக் பீஸ் பெருசா இருக்கு. சிக்கா போயிட்டு சிக்கன் சாப்பிடுவா, சிக்கன் போயிட்டு சிக்கா சாப்பிடுவா. கேமராமேன் சொல்லுங்க, ஏதோ எதுவும் சொல்ல மாட்டாரு. ஓகே, பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ரொம்ப பெரிய பீஸா இருக்கு. அதுக்கு வந்து ஆனியன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய ஃபேவரட் லெமன் கொடுத்துருக்காங்க. போகும்போது லெமன் ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு. இப்ப நம்ம வந்து லெக் பீஸ சாப்பிட போறோம். அல்டிமேட்டா இருக்கு. அடிப்படை எல்லாமே இருக்கு. டேஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த நான்வெஜ் பிரியர்களுக்கெல்லாம் லொகேஷன் எங்க இருக்குன்னு சொல்லாமலே விட்டுட்டா அப்புறம் வந்து கோச்சுப்பாங்க. எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை டு வேலூர் போற வழியில ராணிப்பேட்டை முத்துக்கோயில் பீச் கீழே இறங்கணும் பாருங்க. ராஜேஷ் வீட்டுக்கு எப்படி அந்த பிரிட்ஜு கீழே பாலாறுக்கு முன்னாடி. தேங்க்யூமா. நம்ம ராணிப்பேட்டை ராஜேஸ்வரி தியேட்டருக்கு நியர்பை இருக்கு. இல்லைன்னா நம்மளுடைய ராணிப்பேட்டை பிரிட்ஜுக்கு கீழே இறங்கணும் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்லயே இருக்கு. கண்டிப்பா ஒரு தரமான நான்வெஜ் ஸ்பாட்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. அடிக்கிற வெயிலுக்கு எல்லாருமே வந்து சில்லுன்னு குடிக்கணும்னு தான் நினைப்பாங்க. அப்ப கூட வந்து இந்த நான்வெஜ் பிரியர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அலம் ஊத்திட்டு இருக்காங்க பாருங்க பின்னாடி. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. சரிங்களா? இத பாருங்க எவ்வளவு பெரிய பீஸ். இந்த மாதிரி நீங்க ஒரு நான்வெஜ் லெக் பீஸ் சாப்பிடணும், இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. என்னென்ன வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கடையில கேட்கல. இதுக்கு லெக் பீஸ் வரைக்கும் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நீங்க ஒரு லெக் பீஸ் பிரியர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, லெக் பீஸ் பிரியர் அப்படின்னீங்கன்னா ராணிப்பேட்டைக்கு ஆப்போசிட்ல கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், பக்கத்துலயே கடை இருக்கு. ஆனா வந்து சாஃப்டா பேசுவாரு. அவருக்காகவே நீங்க 2 லெக் பீஸ் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவீங்க. மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வேலூர் நமது சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, போயிட்டு டாடா. இப்ப நான் நிக்கிறேன்.